வரலாற்றை பிரதிபலிக்கும் இந்திய ரூபாய் நோட்டுகளை பற்றி பார்ப்போம். ஒரு நாட்டின் நோட்டுகள் என்பது வெறும் பொருளாதார பரிமாற்றத்திற்கான கருவி மட்டுமல்ல. அது அந்த நாட்டின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஒரு கால கண்ணாடியாகும். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும் ரூபாய் நோட்டுகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அமைந்துள்ள யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பாரம்பரிய சின்னங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. ரூபாய் நோட்டுகளின் பின்னால் இருக்கும் படங்கள் வெறும் படங்கள் மட்டுமல்ல, அவை இந்தியாவின் பெருமை மிக்க வரலாற்று சின்னங்கள். நமது அன்றாட புழக்கத்தில் இருக்கும் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளின் பின்புறம் இடம்பெற்றுள்ள இந்த படங்கள் வெறும் அலங்காரத்திற்காக சேர்க்கப்பட்டவை அல்ல. அவை பல்லாயிரம் ஆண்டுகால இந்திய கட்டடக்கலை நுணுக்கங்களையும் பேரரசர்களின் கலை ஆர்வத்தையும் இந்தியாவின் பன்முக தன்மையையும் உலகத்திற்கு பறைசாற்றுகின்றன. ஒடிசாவின் சூரிய கோயில் முதல் டெல்லியின் செங்கோட்டை வரை இந்த நோட்டுகள் ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்கின்றன. பணத்தை பயன்படுத்தும் நாம் அதன் பின்னால் இருக்கும் வரலாற்று சிறப்பை புரிந்து கொள்வது அவசியம். 10 ரூபாய் நோட்டை பற்றி முதலில் பார்ப்போம். 10 ரூபாய் நோட்டின் பின்புறம் ஒடிஷா மாநிலத்தின் பூரிக்கு அருகில் உள்ள கொனார்க் சூரிய கோயிலின் தேர்ச்சக்கரம் இடம்பெற்றுள்ளது. கலிங்க கட்டிடக்கலை அமைப்புப்படி இக்கோயில் ஒரு பிரம்மாண்டமான தேர் வடிவில் செதுக்கப்பட்டுள்ளது. 7 குதிரைகள் பூட்டி 24 சக்கரங்களுடன் கொண்ட தேரில் சூரியன் எழுந்தருள்வது போல தேர் வடிவில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. 7 குதிரைகள் 7 நாட்களையும் 24 சக்கரங்கள் 24 மணி நேரத்தையும் குறிக்கும். இது 13ஆம் நூற்றாண்டில் கீழை கங்கர் வம்சத்தை சேர்ந்த 1ஆம் நரசிம்மதேவரால் கட்டப்பட்டது. பலரையும் வியக்க வைத்த இந்த கொனார்க் சூரிய கோயிலை 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற 8வது யுனெஸ்கோ மாநாட்டில் கலாச்சாரம், நாகரிகம், பாரம்பரியம், தனித்துவம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் 1, 3 மற்றும் 4வது விதியின் கீழ் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக 20 ரூபாய் நோட்டை பார்ப்போம். 20 ரூபாய் நோட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அருகில் உள்ள எல்லோரா குகைகள் அச்சிடப்பட்டுள்ளன. எல்லோராவில் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மொத்தம் 34 குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன. ஒட்டுமொத்த கோயிலும் 85,000 கனமீட்டர் அளவுள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. இதில் இந்து, பௌத்த மற்றும் சமண கோயில்கள் அருகருகே அமைந்து இந்தியாவின் சமய நல்லிணக்கத்தை பறைசாற்றுகின்றன. இந்த குடைவரை கோயில்கள் அமைக்கும் சிறிய சிற்ப வேலைகள் 6ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை 3 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. இந்த எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூட மன்னர்களால் உருவாக்கப்பட்டவை. அடுத்தது 50 ரூபாய் நோட்டை பார்ப்போம். 50 ரூபாய் நோட்டில் கர்நாடக மாநிலத்தின் துங்கபத்திரை நதிக்கரையில் அமைந்துள்ள ஹம்பி கல்தேர் இடம்பெற்றுள்ளது. 41.8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த நகரத்தில் ஹம்பி என்னும் பெயர் பம்பா என்னும் கன்னட பெயரிலிருந்து மருவி வந்தது. இங்கு சிறியதும் பெரியதுமாய் 60 கோயில்களுக்கு மேல் இருக்கும். விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டு எதிரிகளால் சூறையாடப்பட்டது. அப்படி சூறையாடியது போக மிஞ்சியவை மட்டுமே இந்த ஹம்பியை கோபுரம் இல்லாத கோயில் என்றும் சிலர் கூறுவர். இங்குள்ள கல்லால் ஆன இந்த தேர் காண்போரை வியக்க வைக்கும் கட்டடக்கலை நுணுக்கம் கொண்டது. இது 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்ததாக 100 ரூபாய் நோட்டை பார்ப்போம். 100 ரூபாய் நோட்டில் குஜராத் மாநிலம் பாட்டன் நகரில் உள்ள ராணி கி வாவ் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு தலைகீழான கோயில் வடிவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான படிக்கிணறு ஆகும். இதில் 500க்கும் மேற்பட்ட விஷ்ணுவின் தசாவதார சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. 11ஆம் நூற்றாண்டில் சோலங்கி வம்சத்து மன்னன் 1ஆம் பீமதேவனின் நினைவாக அவரது மனைவி ராணி உதயமதி இதை கட்டினார். இதன் தனித்துவமான கட்டடக்கலை மற்றும் நீர் மேலாண்மை முறையை பாராட்டி 2014ஆம் ஆண்டு யுனெஸ்கோ இதனை உலக பாரம்பரிய சின்னம் என அறிவித்தது. 2016ஆம் ஆண்டு இந்திய அரசால் மிகவும் தூய்மையான பாரம்பரிய சின்னம் என்ற விருதும் இதற்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக 200 ரூபாய் நோட்டை பார்ப்போம். 200 ரூபாய் நோட்டின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள
சாஞ்சி ஸ்தூபி அச்சிடப்பட்டுள்ளது. ஸ்தூபி என்றால் நினைவிடம் என்று பொருள். புத்த மதத்தில் இறந்த புத்த பிட்சுகளும் போதிசத்துவர்களுக்கும் ஸ்தூபி கட்டுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது. சாஞ்சியில் உள்ள பெரிய ஸ்தூபி மிகவும் பழமையான கட்டிடம் ஆகும். இது கிமு 3ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசர் அசோகரால் அமைக்கப்பட்டது. அசோகர் சாஞ்சியில் மொத்தம் 8 ஸ்தூபிகளை கட்டினார். ஆனால் இப்பொழுது 3 ஸ்தூபிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இந்த ஸ்தூபிகளில் புத்தரின் பற்கள், முடி மற்றும் தோள்பட்டை எலும்புகள் போன்ற நினைவு சின்னங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் 4 திசைகளில் உள்ள நுழைவாயில்கள் புத்தரின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. ஒரே இடத்தில் பல ஆயிர சரித்திரத்தையும் உயர்ந்த கலை வேலைப்பாடுகளையும் கொண்டிருக்கும் இந்த இடங்களை 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் சிறந்த கலை, கட்டடக்கலை, சிற்பங்கள், வரலாற்று நினைவுகள் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் 1, 2, 3, 4 மற்றும் 6வது விதியின் கீழ் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக 500 ரூபாய் நோட்டை பார்ப்போம். 500 ரூபாய் நோட்டின் பின்புறம் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை கம்பீரமாக காட்சியளிக்கிறது. காதலுக்கும் கட்டடக்கலைக்கும் அழியாத சான்றாக இருக்கும் தாஜ்மஹாலை கட்டிய முகலாய பேரரசர் ஷாஜகான் 17ஆம் நூற்றாண்டில் சுமார் 2.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த கோட்டையை எழுப்பினார். சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை இந்தியாவின் சுதந்திர தின விழாவில் பிரதமர் தேசிய கொடி ஏற்றக்கூடிய பெருமைக்கு உரிய இடமாக திகழ்கிறது. இக்கோட்டை முழுவதும் சிவப்பு நிற மணற்கற்களால் கட்டப்பட்டதால் இது செங்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. பாரசீக மொழியில் இது கிலா இ முபாரக் எனப்படும். அதனுடைய பொருள் ஆசீர்வதிக்கப்பட்ட கோட்டை என்று பொருள். இதன் வரலாற்று சிறப்பை கருதி 2007ஆம் ஆண்டு யுனெஸ்கோ இதனை உலக பாரம்பரிய சின்னம் என அறிவித்தது. நமது கையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் ஒரு சிறிய வரலாற்று பாட புத்தகம் போன்றது. இந்த சின்னங்கள் அனைத்தும் இந்தியாவின் கலாச்சாரம், கலை மற்றும் ஆன்மீகத்தின் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்துகின்றன. நமது நாட்டின் உன்னதமான வரலாற்றையும் ஈடு இணையற்ற கட்டடக்கலையையும் தாங்கி நிற்கும் கலைப்பேழைகள் ஒடிசாவின் சூரிய கோயில் சக்கரம் தொடங்கி டெல்லியில் கம்பீரமான செங்கோட்டை வரை ஒவ்வொரு சின்னமும் இந்தியாவின்